சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அது ஆடி அமாவாசை தினத்தன்று அப்பர் பெருமானுக்கு திருக்கயிலாய காட்சி கிடைக்கப்பெற்ற நிகழ்ச்சியாகும். கைலாயம் சென்று சிவபெருமான் அங்கு வீற்றிருக்கும் திருக்கோலத்தை கண்ட பின்னர்தான் மீள்வேன் என்று பல வனங்களையும் ஆறுகளையும் காடுகளையும் மலைகளையும் கடந்து தொடர்ந்து வடநாட்டில் பயணம் சென்று கொண்டிருந்தார் அப்பர் பெருமான். பயணத்தை மேலும் தொடர முடியாத வண்ணம் அவரது உடல் சிதைந்து போயிற்று. எலும்புக்கூடுகள் கட்டுவிட்டு போயின. நடக்கவும் முடியாமல் தவழ்ந்து சென்றவர் தவழவும் தொடர்ந்து தவழ்ந்தும் செல்ல முடியாமல் ஊர்ந்து செல்ல தொடங்கிய சிவபெருமானை கண்ட முனிவர் கைலாயம் சென்று மீள்வது என்பது மிகவும் எளிதான காரியமல்ல, எனவே நீர் உமது இடத்திற்கு திரும்பும் என்று சொன்னபொழுது அப்பர் பெருமான் கையிலையில் பெருமானின் இருக்கும் காட்சியை கண்ட பின்னர்தான் நான் மீண்டு எனது தமிழகத்திற்கு செல்வேன் என்று கூறுகின்றார். அப்பொழுது முனிவராக வந்த சிவபெருமான் அவரை அருகிலுள்ள ஒரு குளத்தில் நீராடி களைப்பினை போக்கிக் கொள்ளுமாறு கூற அப்பர் பெருமானும் அந்த அருகில் முனிவர் சுட்டிக்காட்டிய குளத்தினில் மூழ்குகின்றார். குளத்தினில் மூழ்கிய பொழுது திருநாவுக்கரசே எழுந்திரு என்ற ஒரு நாமம் வானிலிருந்து கேட்கின்றது. திருநாவுக்கரசு என்பது பெருமான் தனக்கிட்ட பெயர் என்பதால் அந்த பெயரை சொல்லி அழைத்தவர் சிவபெருமான் தான் என்பதை புரிந்து கொண்ட திருநாவுக்கரசு பெருமானார் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற திருத்தாண்டக பாடலை அங்கே பாடுகின்றார் குளத்தில் அமிழ்ந்தவாறே. பின்னர் குளத்திலிருந்து எழுந்தபொழுது தான் திருவையாறு தலத்தினில் இருப்பதை உணர்கின்றார். திருவையாறு தலத்தினில் அங்கு பல அடியார்கள் திருக்கோயிலுக்கு சென்றிருந்ததை கண்ட அப்பர் பெருமான் தானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு திருவையாறு திருக்கோயிலுக்கு அருகே சென்ற பொழுது அங்கே திருவையாறு கோபுரத்தில் திருக்கயிலை காட்சி சிவபெருமான் அவருக்கு அருளி செய்கின்றார். இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரு ஆடி மாதம் அமாவாசை திருநாளாகும். இன்றும் அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வண்ணம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் அமாவாசை என்று ஒரு திருவிழாவாக இது கொண்டாடப்படுகின்றது. அந்த கைலை காட்சியை கண்ட பின்னர் பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி என்று தொடங்கும் திருத்தாண்டக பதிகத்தையும் பாட்டான நல்ல தொடையாய் போற்றி என்று தொடங்கும் திருத்தாண்டக பதிகத்தையும் அப்பர் பெருமானை கண்ட மகிழ்ச்சியில் அந்த கைலாய கோலத்தை சிறப்பித்து 2 பதிகங்கள் பாடுகின்றார். பின்னர் கைலாய காட்சியை பெருமான் மறைக்க அப்பொழுது தான் இருக்குமிடம் திருவையாறு என்பதை உணர்ந்த அப்பர் பிரான் மாதர்பிறை கண்ணியானை என்று தொடங்கும் திருப்பதிகத்தையும் வேறு பல திருப்பதிகங்களையும் திருவையாற்றில் அருளி செய்கின்றார். திருச்சிற்றம்பலம்.